பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 109:30. எங்கள் அன்பு நேசரே, மெய் புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம் அப்பா. தர்மையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி உம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு செய்த அனைத்து கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வல்ல செயலுக்காக நன்றி இயேசுவே. உம்முடைய பார்வையால் நீர் எங்களை எப்போது வைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த அற்புதத்திற்கும் அதிசயத்திற்கும் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி இயேசுவே. அவரே, எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆண்டவரை நம்பிக்கையோடு இருந்திருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த ஆண்டவரே இந்த புதிய நாளை காணவில்லை. நீர் எங்களுக்கு இந்த கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி இயேசுவே. என்னாலும் நாங்கள் ஆண்டவரை மெய்யை போற்றி துதித்து மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய உயிர் மூச்சு எங்களோடு இருக்கும் போது மட்டுமே ஆண்டவரே நாங்கள் போற்றி துதித்து உமக்கு ஆண்டவரே நாங்கள் மகிமை செலுத்த முடியும் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்கள் உயிரை எடுத்துக் கொள்ளும் போது தகப்பனே நாங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் போற்றுவதற்கோ துதிப்பதற்கோ அங்கே இடமில்லை இயேசுவே. நாங்கள் இருக்கும் காலம் வரைக்கும் தகப்பனே உண்மையே நாங்கள் ஆண்டவரை நேசிக்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரே உண்மை எடுத்துரைக்கின்ற பிள்ளைகளாக நாங்களை மாற்றிலும் தகப்பனே. இந்த உலகம் முழுவதும் இயேசுவே ஆண்டவரே பல விதங்களில் தகப்பனே ஆண்டவரே தாந்தோன்றித்தனமாகவும் ஆண்டவரே சுயநலத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நீர் எங்களுக்காக தகப்பனே ஆண்டவரே சிலுவையிலே மரித்தீரே. அந்த சிலுவையே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்பத்தோடு தூக்கி செல்வதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே மன தைரியத்தையும் திடத்தையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஆண்டவரே, சிலுவை இல்லாமல் வெற்றி இல்லை தகப்பனே. அப்படியாக இயேசுவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் துன்பத்திலும் ஆண்டவரே துயரத்திலும் வாழும் போது தகப்பனே உண்மையே நாங்கள் உற்று நோக்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் தகப்பனே. அவரை உண்மை ஏறெடுத்து பார்க்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் இயேசுவே. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றும் எப்போதும் இருப்பதாக என்பதை நாங்கள் ஆண்டவரை மறந்து விடக்கூடாது தகப்பனே. நீர் நாங்கள் இன்றைய சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து தகப்பனே ஆண்டவரே உமக்கு ஆண்டவரை பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றி நீரே தகப்பனே. அதை பல நேரங்களில் மறந்து தகப்பனே நாங்கள் ஆண்டவரே பழைய நிலைமைக்கு நாங்கள் திரும்பும் போது தகப்பனே உம்முடைய ஆண்டவரே கண்ணீர் ஆண்டவரே எங்கள் மேல் படுவதாக இயேசுவே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக இரத்த கண்ணீர் வடிக்கின்றே தகப்பனே. அவரே, நீங்கள் படுகின்ற துன்பத்தை ஆண்டவரை நாங்களும் எங்கள் மீது ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உம்மோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான ஆண்டவரை அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றதே. அதை பல நேரங்களிலே இயேசுவே நாங்களை உதாசீனப்படுத்துகின்றோமே. அந்த தருணத்திற்கு அவமிடம் மன்னிப்பு கேட்டு இயேசுவே உண்மையான ஆண்டவரை தேவனை நாங்கள் தேடும்படியாக எங்களுக்கு நீர் எல்லா ஆண்டவரே எங்களுக்கு புத்தியை தாரும் தகப்பனே. எங்களுடைய அறிவு கண்களை திறந்து தகப்பனே நீர் ஒருவரே எங்கள் உலகம் என்பதை நாங்கள் மறந்து ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவரே பல நேரங்களில் இயேசுவே அவரே நான் மட்டும்தான் துன்பப்படுகின்றேன் என்று ஆண்டவரே எங்களையே நாங்கள் யோசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தருணத்தை எல்லாம் மறந்து இயேசுவே நீர் எங்களுக்காக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மோடு நாங்கள் ஆண்டவரை பயணிப்பதற்கு எங்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. இடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்துள்ளோம். அவர்களுடைய எல்லா ஆண்டவரை தேவைகளையும் சந்தித்து எப்போதும் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை வழி நடத்தியலும். பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஆசீர்வதித்து நல்லதொரு தகப்பனை அவருக்கு வாழ்க்கை துணையை கொடுத்து என்றும் எப்போதும் திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்திடலும். ஆண்டவரே, வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்றவர்களை நீரை ஆசீர்வதித்தவர்களுக்கு நல்ல ஒரு வீடு கட்டுவதற்கு நீர் உதவி செய்தரலாம் அப்பா. தந்தையே, எங்களிடத்தில் வருகின்றவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரை வெக்கப்பட்டு கூனி குனிந்து போவதில்லை என்று எங்களுக்கு ஆண்டவரை நீர் உம்முடைய வேதத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீரே. அப்படியாக தகப்பனே நாங்கள் உம்மிடம் வருகின்ற ஒவ்வொருவரும் தகப்பனே உண்மையான ரட்சிப்பை பெற்று அவரை எப்பொழுதுமே ஆண்டவரை கடவுளையே ஆண்டவரை நாங்கள் நம்பி அவருக்காக வாழ்கின்ற எங்களாக மாற்றும் தகப்பனே. நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம். எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற நல்ல கர்த்தரே. ஆமென், ஆமென், ஆமென்.